இட்டலி பார்டர். பாசல் எல்லாம் சரியான டிராஃபிக் தான். வேலைக்கு போயிட்டு வராக்கள் அது வெள்ளிக்கிழமைண்டா இன்னும் விசேஷமா இருக்கும், சரியான டிராஃபிக்காக இருக்கும். சரி, ஆரம்பமான மும்மத சிந்தனை நேரம். தமிழக்கா வணக்கம், வருங்கள். உற்சாக வணக்கம் பாணி. மும்மத சிந்தனை நேரம் ஆரம்பமாகிறது. டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் என்கின்றது திருப்பாடல் 119. அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். மேலும் இன்றைய நாளிலே நமக்கு ஆன்மீக வளம் தந்த திரு ராமநாதன் குருக்கள் ஐயாவுக்கும் அவரோடு இணைந்து வழங்கிய திரு சர்மா ஐயா அவர்களுக்கும் எனது சிறப்பான வணக்கத்தை மீண்டுமாக தெரிவித்துக் கொண்டு உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து மன்னிக்கோ. கிறிஸ்தவ நற்சிந்தனை பிரான்சில் இருந்து டேவிட். தொடரன் 2066 பாஸ்கா காலம் 3ஆம் வாரம் இன்று திங்கள் தினமுமாகும். இன்று திரு அவை புனித அக்னஸ் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, இறைவனை நாம் புகழ்ந்து பாடுவோம். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. பல்லுயிரை படைத்திருப்பாய் நீ என்னையுமேன் படைத்தாய், பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய். அன்பினுக்கு அடைக்கும் தாழ் ஒன்று இல்லை என்றுணர்ந்தேன், உன் அன்பை மறவாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன், நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா, என் வாழ்வின் செல்வமையா. வாழ்த்துலியாக அல்லேலுயா அல்லேலுயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக புனித யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 22 29 வரை. அக்காலத்தில் இயேசு 5000 பேருக்கு உணவளித்த பின் மறுநாள் மக்களும் கடலின் அக்கறையிலேயே இருந்தனர். முந்தின நாள் அங்கு ஒரு படகு மட்டும்தான் இருந்தது என்பதும், அதில் சீடர் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதும் அவர்கள் நினைவுக்கு வந்தது. ஆண்டவர் நன்றி கூறி தந்த அப்பத்தை உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவில் இருந்து வேறு படகுகள் இதற்குள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடர்களும் அங்கு இல்லாததை கண்டு மக்கள் அப்படகுகளில் ஏறி கப்பர்நாகூமுக்கு அவரை தேடி வந்தார்கள். கடலின் இக்கரையில் அவரை பார்த்து, ராபி, எப்பொழுது இங்கு வந்தீர் என்று கேட்டனர். இயேசு மறுமொழியாக, உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்கள் என்னை தேடுவது அருங்குறிகளை கண்டதால் அன்று, அப்பங்களை வயிறார உண்டதால் தான். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், முடிவில்லாத வாழ்வளிக்கும் நிலையான உணவுக்காக உழையுங்கள். அதை மருமகன் உங்களுக்கு கொடுப்பார், ஏனெனில் அவருக்கே தந்தையாகிய கடவுள் தம் அதிகாரத்தை கொடுத்து அனுப்பி வைத்தார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, கடவுளுக்கேற்ற செயல்களை செய்ய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என இயேசு அவர் அனுப்பியவரை நம்புவதே, விசுவசிப்பதே கடவுளுக்கேற்ற செயல் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, கடவுளுக்கேற்ற செயல்களை செய்ய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என இயேசு அவர் அனுப்பியவரை விசுவசிப்பதே கடவுளுக்கேற்ற செயல் என்றார்.
அன்பான உறவுகளே, இன்றைய நாளிலே புனித அருளப்பர், அதாவது நற்செய்தியாளர் அருளப்பர் தந்த இந்த 6வது அதிகாரத்திலே எவ்வளவு விடயங்களை நாம் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு நேரங்கள் போதாமையினால் அவற்றை சிறிதாக சிந்தித்து முடித்துக் கொள்வோம். இங்கே இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட மக்களிலே யாராவது இறந்து மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் சில பேர் உயிர் பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் இந்த இயேசுவின் உயிர்ப்பு என்பது அவருடைய ஒன்றும் அறியாத அப்பாவி, அதாவது தேவதாயர் தன்னுடைய புலம்பலிலே அழுவார். பாவம் செய்த நீ இன்று இந்த உலகிலே நடமாடிக்கொண்டிருக்க, பாவம் செய்யாத என் மகன் உனக்காக மரித்திருக்கிறாரே என்று சொல்லி அவர் தன்னுடைய வேதனையையும் புலம்பலையும் அந்த வியாகுல அன்னை அழுது தீர்ப்பார்கள். ஆகவே இன்று இந்த உலகத்திலே இறைவனால் அனுப்பப்பட்ட இந்த மகன் என்று சொல்லும் நாம் இறையியலாளர்கள் கூறும் இந்த நமது ஆண்டவராகிய இயேசு இங்கே கூறுகின்றார், கடவுளுக்கேற்ற செயல்களை செய்ய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என. இயேசு அவர் அனுப்பியவரை விசுவசிப்பதே கடவுளுக்கேற்ற செயல் என்றார். ஆனால் அவர்கள் அருங்குறிகளுக்கு வேணும் என்றார்கள். அதாவது நோய்களை குணமாக்க வேணும், குருடர் பார்வை வர வேணும், பேய்களை குணமாக்க, பேய்களை துரத்த வேணும், அப்படி என்றெல்லாம் அவர்களுடைய சிந்தனை. அதுக்காகத்தான் வந்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு அதில் இதை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் என்னை அனுப்பியவரை நீங்கள் விசுவசிக்க வேண்டும் என்பது இயேசுவினுடைய வாதம். அதைத்தான் அவர் தொடர்ந்து இந்த நற்செய்தி பணியிலே ஈடுபடக்கூடிய எனது அன்பு சகோதர சகோதரிகள் எல்லோரையும் அனுப்பி இந்த நற்செய்தியை அறிவிக்க வைத்திருக்கின்றார். ஆனால் நற்செய்தி அறிவிக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த நற்செய்தி என்பது தானாக நம்முடைய வாயில் வந்துவிடாது. இதற்காக இந்த நற்செய்தி தொடங்கும் முன்பாக நாம் எப்படியும் ஒரு 5-10 நிமிடமாவது நாம் மௌனமாக ஜெபிக்க வேண்டும். அப்போதுதான் இறையாவியானவரின் வல்லமை எம்மில் தங்கும், எம்மில் பிரசன்னமாகும். அப்போதுதான் அந்த இறைவார்த்தையை சொல்லக்கூடிய மனப்பக்குவத்தையும் அந்த ஒருங்கமைப்பையும், அதாவது சொல்லுவார்கள் கொன்சோன்ட்ர் என்று சொல்லி பிரெஞ்சிலே சொல்லுவார்கள், ஆங்கிலத்திலும் அதே வார்த்தைதான். அந்த மனத்தை ஒருமுகப்படுத்துகின்ற அந்த நிலை வர வேண்டும். அப்போதுதான் அந்த வார்த்தைகளை நாம் பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு ஆவியினாலே தரப்படும். அப்போஸ்தலர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே இது எங்களுக்கு விளங்கவில்லை, இது எப்படி என்று சொல்லி. இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை, கடவுளின் அருள் ஆவியானவர் எதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த நேரத்தில் உங்களுக்கு அவரால் அருளப்படுவதை நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் உண்மையான வார்த்தையும் உண்மையான தெய்வ தரிசனமும் ஆகும். ஆகவே இன்றைய நாளிலே நமது இறையியலாளர்கள் தரும் இந்த சிறிது வார்த்தையை நாம் பார்த்து கொண்டு விடைபெறுவோம். நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காக உழையுங்கள் என்று சொல்லி யோவான் எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் என்று இறைமொழி கூறுகின்றது. உழைப்பை உயர்வு என்ற ஒரு பழமொழி உண்டு. உழைப்பால் மட்டுமே உயர்வடவும் என்ற நம்பிக்கையும் நமக்கு உண்டு. ஆனால் நமது கிறிஸ்தவ வாழ்வில் ஒரு புறம் உழைப்பு அவசியம் என்றாலும் மறுபுறம் இறைவனுக்கு புரியும் ஊழியமும் மிக மிக அவசியம். நிலை வாழ்வுக்காக உழைக்காமல் நிலையற்ற வாழ்வுக்காக மட்டுமே உழைத்து வாழ்வது வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு வலியுறுத்துகின்றது. அதாவது இந்த நற்செய்தியின் வழியாக கிறிஸ்து நமக்கு அறிவுறுத்துகின்றார். நாம் பல நேரங்களில் ஞாயிற்றுக்கிழமையில் கூட திருவழிபாட்டிற்கு பங்கு கொள்ள தவறி விடுகின்றோம். அத்தகைய சூழ்நிலை ஏற்படாமல் இருக்கவும் ஒவ்வொரு நாளும் இறைவனுக்காக குறைந்தபட்சம் ஒரு 5 நிமிடமாவது ஒதுக்கி வைத்து என்றென்றும் இறை உறவில் நிலைத்து வாழ வர வேண்டி நம் ஆண்டவரிடம் நாம் கொண்டாடுவோம். ஆகவே சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசை வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, அன்பு தங்கை கலைவாணி மோகன் அவர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி சிறப்பு குழந்தைகள் விழிப்புணர்வு மாதத்தில் நன்றி, வணக்கம் தங்கையே. நாளைய தினம் சந்திப்போம். திரபம் சுமன். நன்றி. நன்றி, வணக்கம் டேவிட் ஆண்டனி அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அத்தை ஜானடேசன், உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். இன்றைய தொகுப்பாளினி தவமலர் கல்விராஜன் அவர்களுக்கும் வணக்கம். வணக்கம். பாமுக தொகுப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் அனைத்து பாமுகர்களுக்கும் எனது எங்கணிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு நான் ஜீவமணிந்து ஜானடேசன். இன்று பாஸ்கா காலத்தின் 3ஆம் வாரத்தின் முதலாம் நாள் திங்கட்கிழமை. எனது ஆக்கம் 9050. கிறிஸ்தவ நற்சிந்தனை. அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வதும் அழியாத உணவுக்காக உழையுங்கள் என தன்னை தேடி வந்த மக்களுக்கு இயேசு கூறுகின்றார். மனிதர்களின் அடிப்படை தேவைகளில் முக்கியமானது உணவு. ஆனாலும் உணவை தேடுவதோடு மனிதன் நிறுத்திவிட்டால் ஒரு நாளும் உன்னத நிலை அடைய மாட்டான். இதைத்தான் இயேசு கூறுகின்றார். ஒவ்வொரு மனிதனும்
நிலை வாழ்வு பெற்று வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுக்கு விருப்பம். அதற்காகத்தான் தன் மகனை இவ்வுலகுக்கு அனுப்புகின்றார் கடவுள். அந்த மகனின் நம்பிக்கை கொள்வர் நிலை வாழ்வு பெறுவதற்கு தங்களை தகுதியுள்ளவர் ஆக்குகின்றார்கள். ஒரு மனிதன் தன் வாழ்வில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானோ அதற்காகவே அல்லும் பகலும் உழைக்கின்றான். வயிற்று நிரப்பு உணவுதான் முக்கியம் என்று நினைப்பர் நாளெல்லாம் அதற்காகத்தான் உழைப்பர். நிலைவாழ்வு பெறுவதே முக்கியம் என்று நினைப்பவர் அதற்காக உழைப்பர். நமது ஆற்றலும் திறமைகளும் இதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. நாம் இதற்காக உழைக்கின்றோம். வயிற்றை நிரப்புவதற்கான உணவை தேடுவதில் வாழ்நாளை கழிக்கின்றோமா அல்லது நிறைவாழ்வை பெற உழைக்கின்றோமா? சிந்தித்து நாங்களும் செயல்படுவோமாக. சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையில் ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே. தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காக வாழ்ந்திட வரம் தருவாய். கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியா என்னை வளர்த்து கரமதிலே ஒரு பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே. நன்றி, வணக்கம். தமிழர் கல்விராஜன். நன்றி, வணக்கம் ஜான்டேசன். உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து மேவிஸ் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தாமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். வணக்கம். தாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1983 நான் இவ்வளவு நாளும் தவறாக வாசித்திருக்கிறேன். என்னுடைய இலக்கத்தை சொல்லி பார்த்தேன். 1983 என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக, இறை பிரசன்னத்தை தேடி நாங்கள் அங்குமிங்கும் அலைகின்றோம். ஆனால் அது உள்ளத்திலே தோன்றி ஒளி வீச வேண்டிய ஒன்று. நாடலும் தேடலும் நன்மையானதாக இருந்தால் அதுவே இறை தேடல் எனலாம். இறைவனை தேடுவதற்கு பலருக்கும் பல காரணங்கள் இருக்கலாம். இன்று நாம் எதற்காக இறைவனை தேடுகின்றோம்? நமது குடும்பங்களில் பல தேடல்கள், உணவு தேடல்கள், வேலை தேடல், பொருள், காணி, வீடு தேடல் என இந்த தேடல்கள் தொடர்கின்றன. இன்றைய நற்செய்தியில் மக்கள் கூட்டம் இயேசுவை தேடிக்கொண்டு இருக்கின்றது. அவர்கள் தன்னை தேடி வந்திருப்பது இறை வார்த்தையின் மீது உள்ள தாகத்தின் பொருட்டு அன்று. வயிறார உண்டதால் தான் என்று புரிந்து கொள்கின்றார். அவர்களை நல்வழிப்படுத்துவது தனது கடமை என நினைக்கின்றார். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்காதீர்கள், நிலை வாழ்வு தரும் உணவுக்காக உழையுங்கள் என்கின்றார். வேகமாக செல்லும் இந்த உலகில் மனிதன் நிம்மதியின்றி அலைந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். நமக்கு நிம்மதி தருவது ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தின் நிறைவு இயேசு. அவரே ஆன்மீக பசி போக்கும் அருமருந்து. ஆன்மீக பசி என்பது நீதி, நேர்மை, அமைதி, சமத்துவ, சகோதரத்துவ பசி. மனித மாண்பு, மனித நேயத்துக்குமான பசி. ஒரு மனிதனை உடல், உள்ளம், ஆன்மா என்று பிரிக்கின்றோம். இவைகளுக்குள் இருக்கும் தேவையை அறிந்து நிறைவேற்றுவதும் மனிதரின் கடமையே. உடலின் தேவைகளுக்காக அதிக கவனம் செலுத்தும் நாம் ஆன்மாவின் தேவையை அதிகம் கண்டுகொள்வதில்லை. ஆன்ம தேவையை நிறைவேற்றுவது என்பது கடவுளை நாம் தேடுவது. இதுதான் ஆன்மாவிற்கு மகிழ்ச்சி தருவதாகும். நமது தேடலில் நேர்மையும் உண்மையும் ஒழுங்கும் இருக்க வேண்டும். இல்லையெனில் அத்தேடல் முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டது போல் ஆகிவிடும். தேடி தேட காணா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன், என் தேவனை என் மனதுள்ளே தேடி கண்டு பிடித்து விட்டேன் என்று அப்பர் பாடுவது இங்கே நினைவு கூறத்தக்கது.
சுயநலம் ஒன்றையே தாரக மந்திரமாக கொண்டு நேர்மையற்ற வழியில் சென்று கொண்டிருக்கும் இந்த நவீன உலகில் ஆன்மாவின் தேவையை அறிந்து அதை நிறைவேற்றி தருவது ஒவ்வொரு மனிதனின் கடமையாக இருக்கின்றது. வாழ்வை வெறுப்போடும் கோபத்தோடும் அணுகுவதற்கு ஆன்மாவின் மீது அக்கறை கொள்ளாமையும் ஒரு காரணமாகும். எனவே நமது ஆன்மாவிற்கு மகிழ்வு தரும் ஆன்ம உணவாம் திவ்ய நற்கருணையை உண்டு மகிழும் தூய வாழ்வை வாழ இறையருள் வேண்டுவோம். அழிந்து போகும் உணவும் பானமும் பெரிதல்ல, மாறாக அழியாத நிலை வாழ்வு தரும் அவரது வார்த்தைகளை வாசிப்போம், நம்புவோம், தியானிப்போம், வாழ்வாக்குவோம். வார்த்தை நம் வாழ்வையே மாற்றும் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அதிக பலம் இந்த குறுக்கலையாக்கும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எல்லோரும் நலமாக வாழவும் உலகில் அமைதி சமாதானம் சாந்தம் நிலவ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தவமலர் அவர்களே. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் நியூஸ் பிக்சர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படி எமது அன்பு சகோதரி தொகுப்பாளினி திருமதி தவமலர் கல்வராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் மிகவும் உற்சாகமா இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்களும் உற்சாகம் தானே? சரி, நானும் அதை உற்சாகத்தில் இருக்கும் சோதரி. மிக்க நன்றி சோதரி. அப்படி சகோதரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படி எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் எமது அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமோத்தை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழ்நிலங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் உலக இரட்சகருடைய இயேசு கிறிஸ்துனுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேரா கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுத்துக்கொண்டு லண்டனிலிருந்து ஈச்சமோட்டை வேலுப்பிள்ளை பாலன் இந்த கிறிஸ்தவ தொழிலக்கம் சவரி 785 என்று சொல்லிக்கொண்டு பழமம் போல பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாட்டுல யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 10-20 முடிய கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, எடுக்கப்படும் ஒவ்வொரு இறை வார்த்தைகளையும் யோகங்களையும் சத்துருவானவன் சாத்தான் பறித்துக் கொள்ளாத வண்ணம் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கட்டி அப்புறப்படுத்துறேன். சோத்திரம் தகப்பனே, சோத்திரம். ஆசீர்வதிங்கவன் எடுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமுமாயிருப்பதாக. இது நேற்று வரை. அதை எங்கும் பசும் பொன் தகட்டால் மூடுவாயாக. நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனையை உண்டாக்கி அதற்கு 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் 4 மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் 2 வளையங்களும் மறுபக்கத்தில் 2 வளையங்களும் இருக்கும்படி தைத்து சீத்தி மரத்தால் தண்டுகளை செய்து அவைகளை பொன்தகட்டால் மூடி அந்த தட்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்ச கடவாய். அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து கலட்டப்படாமல் அதன் வளையங்களிலே இருக்க வேண்டும். நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக. அது 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாயிருக்க கடவது. பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும் மறுபுறத்தில் ஓரத்தில் மற்ற கேருபீனையும் பண்ணி வை. அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனோட ஏக வேலையாயிருக்கும்படி அவைகளை பண்ண கடவாய்.
அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளாய் இருக்க கடவது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாயிருப்பதாக. தன் தொடர்ச்சி சோதரி நாளை தொடரும் சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். அடிமை நான் ஆண்டவரே, உம்மை ஆட்கொள்ளும் எம் தெய்வமே, 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 பேசும் தெய்வமே. அடிமை நாம் ஆண்டவரே, எம்மை ஆட்கொள்ளும் எம் தெய்வமே, எம்மை ஆட்கொள்ளும் எம் தெய்வமே. என்னுடல் உமக்கு சொந்தம், இதில் எந்நாளும் வாசம் செய்யும். எம்முடல் உமக்கு சொந்தம், இதில் எந்நாளும் வாசம் செய்யும். என் பாவம் மன்னித்தருளும், உம் பரிசுத்த இரத்தத்தால் கழுவி விடும். என் பாவத்தை மன்னித்தருளும், உம் பரிசுத்த இரத்தத்தால் கழுவி விடும். தெய்வமே, இயேசு தெய்வமே, தெய்வமே, பேசும் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, உம்மை ஆட்கொள்ளும் எம் தெய்வமே. எம் பாவம் சுமந்து கொண்டீர், எம் நோய்களை ஏற்றுக்கொண்டீர். எம் பாவம் சுமந்து கொண்டீர், எம் நோய்களை ஏற்றுக்கொண்டீர். எம் நோய்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. மீண்டும் இருவைக்கா கோடி நன்றி ராஜா. பிரியான மார்க்கமாக ராஜா, உங்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களை வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசப்பா உங்கள் தூதரை அனுப்பி நீங்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பேர் பேராக பாதுகாத்து கொள்ள ஜெபிக்கிறேன் தகப்பனே. இப்படி நீங்கள் பாதுகாத்து வரமைக்காம் இந்த நாளில் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பா வளைத்து கொண்டிருப்பதற்காக கொடான கோடி நன்றி ராஜா. சோத்திரம் தகப்பனே, சோத்திரம் ராஜா. மற்றும் தகப்பனே, உலக ரீதியில் நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு ஜெபிக்கிறேன் தகப்பனே. நிரந்தர சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா. அந்த நாட்டு பொறுப்பான அதிகாரிகளோடும் அதிபதிகளோடும் ராணுவ தலைவரோடு நீங்கள் பேசுங்க ராஜா, நீங்கள் பேசுங்க. நிரந்தர சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா, நிரந்தர சமாதானம். நன்றி சொல்றேன் தகப்பனே, சோத்திரம் ராஜா. இதுவரை மரித்த சிறுவர்கள், முதியோர்கள், பாதியவர்கள் உட்பட அத்தனை ஆத்மாக்களுக்கும் நித்திய இழைப்பாளரை கொடுங்க ராஜா. நித்திய இழைப்பாளரை கொடுத்து அவரோட ஆத்மாவில் சாந்தியை கொடுங்க ராஜா. ஆத்மாவில் சாந்தியை கொடுங்க ராஜா. அவருடைய குடும்பங்களை ஆற்றி தேற்றி அரவணையுங்க, ஆற்றி தேற்றி அரவணையுங்க. ஆறுதலை அனுப்பி ஆறுதல் படுத்துங்க ராஜா, ஆறுதல் படுத்துங்க. இழந்த அத்தனையும் சொத்துக்களையும் மறுபடியும் பொறுத்து வச்சு கொடுங்க ராஜா. கால தேவைகளை சந்திங்க ராஜா, சந்திங்க, ஆசீர்வதி. எல்லா குடும்பங்களையும் தேவைகளை சந்திக்கிற இடத்தனையாக ஆசீர்வதிங்க ராஜா. அதற்காக நன்றி தகப்பனே, சோத்திரம் ராஜா. மற்றும் தகப்பனே, பாமுகத்தின் அதிபர் குடும்பம் கைடி செய்யும் சகலவற்றையும் அனுதினமும் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர் செல்லுமிடமெல்லாம் அணுவினாடியும் கூடவே இருந்து அவர்களை பாதுகாப்பா வழிதம் சொல்லி ஏசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சொல்லிவிடவர்கள். நன்றி, வணக்கம். எங்க தாமலக்கா காணும். மன்னிப்போடு வாணி, எனக்கு ஒரு டெலிபோன் வந்தாலும் பாலன் கதைப்பது கேட்கவில்லை. தொடர் இல்ல முடிச்சிட்டா. நன்றி வணக்கம். நன்றி, நன்றி வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் வந்திருக்கிறார் போல. இல்ல, தர்ஜினி சண்முகன் அவர்கள். மன்னிப்புடன் இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த டேவிட் ஆண்டனி அவர்கள், ஜானதேசன் அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி வாணி தொடருங்கள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தர்ஜினி சண்முகன் அவர்கள் பொது சிந்தனை எதுமா அல்லது
ஒரு கேள்வி வணிக எல்லோருக்கும் முதல்ல உற்சாகம் வணக்கம் எல்லோருக்கும் பாவத்தை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகள் சிந்தனை தந்தவர்கள் எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் கூறி ஆன்மீக பாடல் நிகழ்வுக்கு வாழ்த்துக்கள் கூறி வணிக ஒரு கேள்வி எனக்கு தெரியல திடீரென்று தான் இருந்தது. ஒரு பிறந்த நாள் வீட்டுக்கு போயிருந்தேன், அழைப்பு தந்திருந்தார்கள், போயிருந்தேன் வீட்டுக்கா மண்டபத்துக்கா? மண்டபத்துக்கு வீட்டுக்கு வீட்டு வணிகி வருது. அப்ப வந்திருக்கிறப்போ அவர் நான் நினைக்கிறேன் ஒரு 20 அம்மாவோட 20 வருடங்களுக்கு மேல 20 இல்ல கூடவா இருக்கும் மாறி எங்களுடைய மதத்தில் இருந்தவர் மாறி இருந்தவர். இப்போ அவர்களை கேக் வெட்டும் போது இவர்கள் எல்லாம் வந்து ஆசீர்வாதம் செய்து இப்போ இவர்கள் எல்லாம் செய்வார்கள் எப்படி எல்லாம் செய்ய வேண்டும் முகத்தர் காப்பாற்றுவார் அந்த மாதிரி எல்லாம் செய்த பின்புதான் அவர் கேக் எல்லாம் வெட்டி செய்த பிறகு எல்லாம் நிறைவாகிட்டு பின்பு ஒரு காட்டொண்டை கொண்டு வந்து தந்திருந்தவர்கள். ஒவ்வொருவருக்குமே அதை அங்க மற்ற அந்த குடும்பத்துல இருந்தவர்கள் தான் அதுல முன்னுக்கு போயிட்டு அதை ஆசீர்வாதமாகவும் பாடலாகவும் பாடி தாங்கள் எப்படி இருந்து நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாங்க இன்னெல்லாம் நடந்தது எல்லாம் அவர் சொல்ல அதை செய்திருந்தார். பிறகு அந்த அந்த பாடல் பாடி கேக்கெல்லாம் வெட்டி முடிஞ்ச கொண்டு எல்லாருக்கும் ஒரு காட்டு வந்துட்டோம். நான் இப்படித்தான் சொல்லியிருந்தேன், தெரியல சரிங்க அப்படி ஒன்று மன்னிப்புடன் என்னுடைய மத இதே என்னுடைய வாசித்து முடிக்கவில்லை, இதே நான் வாசிக்கிறதுக்கு தர தப்பா எடுக்காதீங்கோ, என்னுடைய இதே எனக்கு தெரியாது, அதைத்தான் நான் வாசிச்சு கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இப்போதைக்கு. லீஃப்லெட் மாதிரி அதை சொல்றீங்க, ஒரு முறை வாசி மதத்தை பற்றி மதத்தை பற்றி அறிந்து கொள்வீங்கள் வாசித்துக் கொள்வீர்கள். ஒரு அழகான காட்டால் பார்வைக்கு மிக அழகா இருந்தது, ஒரு புகைப்படம் அளவு. அப்போ நான் இப்படி சொல்லிட்டு விடு அந்த விழாவில அது கொடுக்கறது ஒவ்வொருவருடைய விருப்பம் மணிக்கா. நாங்க போய் சோழத்தை பாடுறதும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பாடல் பாடு எல்லாருக்கும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் விழாவென்று கூடி விட்டு அப்படி நாங்க அதை அந்த காட்டை கொண்டு வந்து நீங்க வாங்குவோம்னு சொன்னப்போ எனக்கு கொஞ்சம் நெருடலா ஒரு மாதிரி இருந்தது. எதிர்பார்க்கல அப்படி செய்வினம் என்று அவர்கள் சில வேளை அந்த விழாக்காரர் அதை செய்திருந்தாலும் அவர்கள் கேட்டிருக்க வேண்டும். ஆனா இப்படி எல்லாம் விலைகள் எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லை தானே. எனக்கு அது ஒரு நெருடலா இருந்தது. அப்படி கொடுப்பது சரியான்றது அப்படி இருக்கிறதா உங்கள் இடத்தில் இப்படியான நிகழ்வுகள் நடக்கும் போது நீங்கள் அதை கொடுத்து கொள்கிறீர்களான்றது என்னுடைய கேள்வி. அது விளங்கிட்டா சொன்ன அவர் என்ன சொன்னவரண்டு 4 பேர் கூடக்குள்ள 4 விதமான மக்கள் இருப்பாங்கள். ஒரு பொதுவான விழாவில் பொதுவான அம்சங்களும் பொதுவான பேச்சுவார்த்தைகளும் சொற்களும் அமைய பெற்றால் மிக மிக சிறப்பு. ஓமீஸ்வரன் இது வந்து அழைப்புக்காகத்தானே போயிருந்தோம். அப்ப அங்க போயிட்டு நாங்கள் இந்த கூப்பிட்டு உதைக்கிற மாதிரி தானே. இதை என்னண்டா ஒரு கார்டு காட்டுன்றா மற்ற பிள்ளையா விளையம் கொள்வார்கள், அது பேர்டே கொடுத்த கார்டு இன்விடேஷன் கார்டு அப்படி இல்லை. அவர்களது சமயம் இப்போ கிறிஸ்தவ சமயம் மாறினவர்கள் சரியோ, இப்போ பேர்டே நடந்தது அம்மா மாறின கேஸுகள்னு சொல்லலாம் சரியோ. அப்போ அவர்கள் பேர்டே பாட்டி வச்சது ஹோலில் அதுவும் வீட்டில்னா ஒரு விஷயம். அதில் வந்து அந்த பூசை பணக்காரம் ஜபிக்கிறது எல்லாம் அந்த ஆக்களை வச்சு செய்கிறது அது ஒரு பக்கம் உண்மையிலேயே அது தெரியலை, அது சரியா பிள்ளையாண்ட. நீங்கள் அந்த டைமை கொடுக்கலாம் மற்றவர்களுக்கு, நீங்கள் இந்த டைமை தாண்டி வாங்கன்னு சொல்லி அது இங்கே அமௌண்ட் நடந்தது. உண்மையிலேயே அல்லுப்பாக கிடந்தது எங்களுக்கு. என்னென்னு சொன்னால் அது பூசை தான் இல்லையாண்டு இல்லை, எங்களுக்கு எல்லாம் விளங்குற மாதிரியும் இல்லை. மற்றது அந்த நேரத்தில் நீங்கள் செய்யுங்க, அது உங்களோட நம்பிக்கையும் இது நாங்கள் செய்கிறப்ப. ஆனால் மற்றவர்கள் அந்த சமயத்தை ஒட்டாதவர்களுக்கு நீங்கள் சொல்லலாம் 10 மணிக்கு பிறகு 11க்கு என்று சொன்னால் அது எங்களுக்கும் ஓகே இருக்கும், இல்லை வேலையெல்லாம் செய்து போட்டு போகலாம். அது அப்போ இங்கே முன் நடந்தது இழுத்து 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 அங்கே போகுது 1 மணி, அது வீட்டில் நடந்தது. இப்போ அடுத்த இதுக்கு நாங்கள் போகணும் உண்மையில் இன்னொரு விழாவுக்கு முடியாமல் போச்சுது. ஏன்னா இதில் இருந்துட்டும் அறகுறையில் நாங்கள் வரையலாது கூப்பிட்டவர்கள்ற போதே நாங்கள் இது தண்டையிலாண்டு போட்டும் நின்றுட்டு வந்தது. இவர் என்ன சொல்கிறாருன்னா அது பேர்ட்டு ஒரு ஹோலில் நடந்தது, பெரிய ஹோலில் 100-150 பேர் என்னங்கண்ணா அவர்கள் மதம் மாறினவர்கள். அப்போ அவர்கள் தாங்கடை ஜபிக்கிறது அதெல்லாம் செய்திருக்கிறார்கள் அந்த நேரம். சரி அது ஓகேன்னு பார்த்தாலும் அதுக்கு பிறகு அந்த துணியை ஒன்றுமே சில உள்ள எல்லாருக்கும் இந்தாங்கன்னு சொல்லி கொடுக்குறது சரியாண்டா அவர் கேட்குறார். அதுதான் ஒரு சமயம் சார்ந்த ஒரு குறிப்பிட்ட சமயம் சார்ந்தது ஒரு பொதுவான எல்லோருக்கும் அதை எல்லோரின் முன்னிலையிலும் எல்லோரும் சம்பந்தப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்து செய்கிறார்களே, அது அழைத்து உதைக்கிற நான் சொன்ன மாதிரி அழைத்து அவமானப்படுத்துகிற நிகழ்வாகத்தான் நான் கருதுகிறேன். இப்ப எப்படின்னா அடுத்த முறை அடுத்த இதுகள்ல நான் உற்ற நண்பி உற்ற தோழி அப்படின்னு போனாலே மொழிய என்னோட சேர்ந்து வாரவர்கள் எனது கணவரோ என்ன பிள்ளைகளோ வேற விரும்ப பிடிக்காது.
ம், அப்ப நான் அவர்களுக்காக நான் போகத்தான் வேணும், நான் போய்கொள்ளத்தான் வேணும், இனி தொடரத்தான் வேணும். ஆனால் அது கஷ்டமா இருந்தது. இப்ப வணிகா சொன்ன மாதிரி முட்கூட்டி இத்தனை மணிக்கு முதல் வாருங்கள், எங்கள்கிட்ட பூசை முடிக்கிறோம், நீங்க அவைக்கு தெரியும் தானே நாங்கள் இந்த மதம் நாங்க அப்படி என்னைக்க சொல்லி அறிய கொடுத்திருந்தா அதை தாண்டி நாங்க போயிருக்கலாமோ, அல்ல அவர்கள் கூட அப்படி திட்டமிடலாம்ன்றது இருக்கு. மற்றது அப்படி போற இடங்கள்ல கொடுப்பது உங்களுடைய வளமையான்றதுதான் எனக்கு தெரியல. இங்கதான் அது இருக்கா சுவிஸ்ல இருந்து எனக்கு தெரியல. அதுதான் என்னுடைய கேள்வியா இருந்தது. சொன்னது எங்க கிறிஸ்தவ மதத்துல பூசை வச்சாங்களா? ஃபாதர் வந்து பூசை வச்சாரா? ஒருவர் வந்திருந்தார் அந்த மதத்துல இருந்து, ஒருவர் இல்ல 2 பேர் வந்திருந்தார். போதகர்கள் அவங்க போதகர். மற்ற சமயம் உண்டு, மற்ற கிறிஸ்து மாறினவர்கள் அப்படின்னா மாறினவர்கள் சைவத்துல இருந்து மாறின கேஸுகள் இருந்து மாறி இருக்கிறாங்க. அப்ப அந்த அந்த போதகர்கள் இல்ல அது ஜெபிச்சு அது பூசை அதுக்குள்ள வர இல்ல. அதே உண்மையிலேயே அது மற்றவர்கள் இருக்கக்குள்ள செய்யறது கூடாதான். ஏன்னா நீங்க ஒரு டைமை கொடுத்தீங்கன்னா இப்ப ஓகே 12 மணிக்கு இப்ப நாங்க பூசை வைக்க போறோம் ஜெபம் செய்ய போறோம் என்றால் ஓகே 10ல இருந்து 11 பூசை விரும்பினால் வாங்கும், இல்லாட்டி நீங்க 12 மணிக்கு வாங்கன்னு சொல்ல அது வேற விஷயம். வேற என்ன எங்கட விஷயங்கள் முடிஞ்ச பண்ண நாங்க போவோம். அதுல போய் இருந்து கொட்டாய விட வேண்டிய விஷயம் கிடையாது மற்றவர்களுக்கு. அது இப்ப பெரிய இதா வரல. அவர் கேட்கிற கேள்வி என்னென்றால் இப்ப பொது இடம் என்னைக்குல அது வந்து ஒரு பர்த்டே, அது பொதுவா ஒரு பர்சனல் அவங்கள உண்டு. அப்ப அதுக்குள்ள வந்து எல்லாரும் போயிருப்பார்கள். அதுக்குள்ள போய் 3 மாதம் 4 மாதத்தார்கள் போவார்கள். ஒரு பாட்டியன்களை இன்வைட் பண்ணி அவர்கள்ட்ட போய் இந்த துண்டை வாசி, நீ நாளைக்கு கடவுளை காணுவாய், இந்த துண்டை வாசி நீ இன்றைக்கு எண்ணக்குள்ள அது அவர் கேட்கிறார். அது சரியாண்டு நீ ரோட்ல நின்று கொடுக்கறது பிழை. அதே பிள்ளையான ஒரு விஷயம் சரியா? அப்ப தொடர்பு ரோட்ல இருந்து கொடுக்கறது கூட அதிகமா இருக்கு. இல்ல வீடு வெளியே வந்து பெல் அடிச்சு மேசையில வச்சுட்டு சும்மா அவங்க மேசையில வச்சுட்டு ஒரு வெள்ளரை வச்சிருக்கலாம், ஒரு மேசையில ஒரு துண்டை வச்சிருக்கலாம். அது விரும்பினாங்க பார்ப்பாங்க, வச்சுட்டு வச்சிருவாங்க. இல்ல அதே பிள்ளை. அது வந்து நீங்க ஒரு சர்ச்சில் வைக்கும். ஏனென்றால் அதுல எல்லாம் மத்தனும் போற அனியமா போறது, அப்ப இந்து எல்லாம் போறது. அதை வாசிக்கிறது நான் பிள்ளையோடு சொல்ல வரல. வாசிக்கிறது அதுல நல்ல விஷயத்தை எடுக்கிறது எந்த சமயமா இருந்தாலும் சரியா. ஆனால் இப்ப இதுல போய் நின்று கொண்டு இதுல கொடுக்கறது வந்து மகா பிழை. அது வந்து நீங்க ஏதாச்சும் உரியவர்கள்ட்ட அந்த பர்த்டே செய்தார்கள் தானே அவர்கிட்ட கேட்கணும். இது சரியான விஷயமா உங்கள்கிட்ட கேட்டுத்தான் செய்தார்கள், கட்டாயம் கேட்டுதான் செய்திருப்பார்கள். அனுமதி இல்லாம நடந்திருக்காதானே. ஒரு தனிப்பட்ட குடும்ப நிகழ்வு என்னைக்குல அவர்களை மீறி நடக்கக்கூடாது. இப்போ ஒரு லீஃப்லெட் கொடுக்குறேன்டா கூட உரியவர்கள்ட்ட கேட்டா கொடுக்குறத தப்புதான். ஆனால் வணிகள் உங்களுக்கு தெரியும் 2 வருஷம் ஆயிடுது தினாட பிறந்த நாளுக்கு ஒரு அழைப்பு வந்திருந்தது. இப்படி ஒரு காட்டு ஒன்று நாங்கள் உங்களுடைய பிறந்த நாள் செய்யறீங்க, நாங்களும் வாரம் அதுல வைக்க போறீங்கன்னு. நாங்கள் அதை விரும்பிக் கொள்ளலே வணிகா. என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு நாங்க சொல்லியிருக்கிறோம். அவர்களும் அவர்களுடைய காட்டுல கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு ஆளுடைய வச்சு ஒரு ஆளுடைய வைக்கலைன்னு சொன்னா அது ஒரு கடை திறந்திருக்கிறார்களாம் வைக்க வேண்டும். நாங்க அந்த மாதிரி கொடுக்கல. என்ன அப்படியான ஒரு நிகழ்வு நாங்க செய்யல. குறிப்பிட்ட மிக முக்கியமான ஆட்களோட அந்த பிறந்த நாள் செய்யுங்க, அதை விரும்பல வணிகா. அது பிள்ளையண்ட மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு. அது சில வேலை ஒரு இதா இருந்தாலும் நாங்க விரும்பவில்லை என்றது உண்மை. அது மாதிரி வேற விரும்பி இருந்தால்தான் அது நடக்கும் என்றதுதான். இதுல தங்கை மன்னிப்போடு இதுல முக்கியமான ஒரு விடயம் என்னென்றால் அந்த பர்த்டேயை கொண்டாடினவர்கள் அவர்கள் அந்த சபைக்குள்ள ஆக்களா இருந்தபடியாத்தான் அவர்கள் இதுக்கு அனுமதித்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அனுமதித்தது தவறு இல்லையா? அனுமதித்து அவர்களுடைய பிறந்த நாள் அவர் ஆசீர்வாதம் செய்தது அந்த போதகர்கள் அது அந்த நேரம் அந்த நேரத்தை இந்த நேரத்துல இருந்து இது நல்லா இருக்கும் என்று சொல்லி மற்றவர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கலாம். ஆனால் இங்க மிக மிக தவறு இப்படியான ஒரு பொது விடங்கள்ல பொது விழாக்கள்ல கொண்டாட்டங்கள்ல இப்படியான விடயங்களை கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறதோ சொல்லுறதோ அது தேவையற்ற ஒரு பிரச்சனை. தடை செய்யப்பட வேண்டியது. மிக்க நன்றி டேவிட். என்னன்னா நான் இதைத்தான் அறிஞ்சு கொள்ளணும் என்று ஆசைப்பட்டேன். அது கொடுத்ததெல்லாம் இல்ல டேவிட். கையில அதை ஒரு சிலர் என்ன செய்யறதுன்னு வேண்டுவார்கள், ஒண்ணுமே சொல்லாம வேண்டிய சிலர் வேண்டி அதை என்னன்னு வாசிப்பார், சிலர் ஒழிச்சுன்னு பாருங்க. அப்படியே சொல்லி விடை பெற்று நான் வேண்டாம் இல்லை மன்னிப்புட நான் அப்படின்னு சொல்லிட்டு விடை பெற்றுட்டேன். அந்த சொன்னதுக்காகவே அவர் போய் நின்று அந்த மாறின பிள்ளையிடம் என்ன காட்டி இவர் இப்படி சொன்னார் இப்படி அந்த கண்ணை கதைத்ததை நான் நேரம் பார்த்தேன். அது கொஞ்சம் வருத்தமா இருந்தது. கொஞ்சம் அப்ப நானே எனக்கு உள்ள உணர்வு வந்துச்சு, நான் ஏதோ பிள்ளை செய்துட்டு வழியக்கா அது மாதிரி உணர்ந்துட்டேன். நான் அது கஷ்டமா மாதிரி அது திணிக்கிற மாதிரி அது கட்டாயப்படுத்துற ஆனால் நான் டேவிட்னா தவறு செய்யல. வேண்டாமே எனக்கு தாரீங்கன்ற வீட்டை கேட்கவே இல்லை. மன்னிப்புடன் என்னுடைய மதத்தையே நான் இன்னும் வாசிக்க முடியல. இப்பதான் அறிஞ்சு கொண்டிருக்கிறேன். ஒரு வார்த்தை தங்கை தர்ஷினி, ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன் கேளுங்கள்.
ஆம். அதாவது எல்லா மதமும் சொல்லக்கூடிய ஒன்று, ஆம். ஒருவனுடைய மனதில, ஒருவனுடைய ஆன்மாவில தூய ஆவியானவரின் வல்லமை, அந்த கடவுளின் ஆவியானவரின் வல்லமை இருக்கும் என்று சொல்லி சொன்னால், ஆம். அவர்கள் தவறை தவறென்று சொல்லுவார்கள். ம், ம். தவறு அதிலே அங்க கருத்து வருவார்கள். உங்களுக்கு பட்டது இது ஆம். தவறு சொல்லிவிட்டீர்கள், அவ்வளவுதான். ஏற்றுக்கொள்றது ஏற்றுக்கொள்ளாதெல்லாம் அவர்களுடைய பிரச்சனை. ஆனால் உண்மையாகவே இந்த உலகத்துல இப்ப காலமையில கூட நாங்கள் சொன்னோம், அதாவது கோயில்கள்ல நடக்கக்கூடிய ஹம், அர்ச்சனைகள், வழிபாடுகள், அதுகள் இதுகளை சர்மா ஐயா சொன்னார் தானே காலையில, ஆம். தவறை அந்தந்த நேரத்தையே சுட்டிக்காட்டி தவறென்று சொல்ல வேணும், ஏனென்றால் அவர்கள் திருந்த வேணும். தெரிந்தவன். அது மற்ற எதிர்பார்க்கவில்லை. சரியானதையே சொல்லி இருக்கிறீர்கள். ஆம், அது சரியாக சொன்னாலும் அதை சுட்டிக்காட்டி கதைத்த விதம் பெரிய மனசுக்கு அது சரி, உங்களே அவர்கள் ஆமா அது புண்படுத்தி விட்டார்கள். ஆனால் அதுவும் பிள்ளை அதெல்லாம் தவறான முறை. வேட்டை கொண்டு கூப்பிட்டு அப்படி செய்யறது நாகரிகமான செயல். மற்றது இந்த கதவை தட்டி கொண்டு திரிவார்கள், பெரிய பையையும் போட்டுக்கொண்டு ஆமா ஒரு 6 பொம்பளை திரிவார்கள் தானே, ஒவ்வொரு கதவையும் தட்டி கொண்டு. அது கேவலத்திலும் கேவலம். சரியா? ஏன்னா அவர்களுக்கு தெரியாது எந்தெந்த மதங்களுக்கு இருக்கணுமெண்டு. கிழிச்சு சில சமயம் கிழிச்சு அனுப்புறது தேவையா காலங்காத்தால உங்களுக்கு? இது தேவையா உங்களுக்கு? இதே நேரம் டேவிட் அண்ணா ஒரு விடயம், ஒரு மதம் சார்ந்ததோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னா, உதாரணத்துக்கு ஈஸ்வரனா இருக்கிறாருன்னா, ஈஸ்வரனாவோட இப்ப பேசினா பிடிக்கும்னு சொன்னா நாங்களா தானே அவரை தேடி போவோம், கதைப்போம், மரியாதை கொடுப்போம். இது நீங்களா வேறங்க என்னோட கதைங்க ஒரு நாள் ஈஸ்வரன் நாங்களுக்கு டெலிபோன் அடிச்சு அழைப்படுத்து கடிதம் போட்டு SMS எடுத்து கொண்டு வந்தா எப்படி இருக்கும் பண்ணிக்கா சொல்லுங்க. எங்களுக்கு தெரியும் ஈஸ்வரனால கதைச்சா அமைதி கிடைக்கும், சாந்தி கிடைக்கும், எங்களுக்கு அங்க அருள் கிடைக்கும் என்றுதான் நாங்களாயே போவோம் இல்லையா பண்ணிக்கா? இல்ல அப்படி இல்லாட்டா இருக்கும். இப்ப போறவர்கள் விரும்புறவர்கள் ஓகே, அங்க போய் எனக்கு இப்படி ஒரு விருப்பம் என்று சொல்றதுன்றது ஓகே. இது நீங்க காலங்காத்தால நின்று கதை படுக்கிறவனை எழுப்பி கொண்டு நிப்பாங்க ஒரு 6 பொம்பளை இருந்த பக்கத்துல. இப்ப வாரதில்லை குறைவு விளங்கிருவங்களுக்கு ஒரு 5 பொம்பளைகளும் பெரிய கைப்பையோட நிக்க இவங்க சாப்பிட்டுட்டு நானும் ரெடியா நின்று இருக்கிறேன் 2-3 முறை. ஆனா அது தட்டல்ல, உண்மையிலேயே பிழையான செயல். எனக்கு சொந்த எந்த ஈஸ்வரண்ணாவின் சொந்த சரித்திரம் ஒரு 15 வருடத்துக்கு முதல் இப்படித்தான் ஒரு 5 பேர் வருவாங்க. ஏதோ இதுக்கு வாருங்கள் அதுக்கு வாருங்கள் இந்தாங்கண்டு ஒரு சின்ன ஷார்ட்ஸ் பிரசங்கம் செய்து போட்டு சின்ன புத்தகங்கள் தருவாங்க. வளமையில் வாரமாக வந்து கொண்டிருப்பார்கள். முதல் தந்த அந்த சின்ன புத்தகத்தை நான் உண்மையிலேயே படிக்கிறேன். நானும் படிக்கிறேன். நான் இதுல போய்க்கிறது அந்த புத்தகத்தை படிக்கிறேன் இல்லையா? அடுத்த முறை வந்த உடனே கதைச்சி போட்டு அடுத்த வார்த்தை எப்படி டைம் தந்த இது இஸ் குட், நீங்க எது வந்தாலும் நான் படிப்பேன், நான் ஏற்பதோ இருக்கிறதோ கடைப்பிடிப்பதோ நான் ஃபாலோ பண்றதுன்றதை நான் இதுல சொல்லலை. நான் படித்த நான் நல்ல விஷயங்கள் அதே மாதிரி நானும் படித்திருக்கிறேன் சொல்றேன். ஒவ்வொரு முறையும் தாரத்தை நான் படிச்சுட்டு அடுக்கி வச்சுக்கொள்றது. இன்னும் அதே நேரத்தில் இந்த சொந்தம் என்று சொல்லலாம், யாழ்ப்பாணத்தில் ஒரு சேவை செய்கிற அந்த நாளையில் இருந்தவர். அவர் சின்ன சின்ன புத்தகங்கள் அடித்து விநியோகிக்கிற இலங்கை புராகம். அதுகளில் ஒரு கட்ட நட்ட இருந்த பலவிதமான இதுகள். பின்ன நான் ஒரு முறை வந்த இடத்துல உள்ளுக்குள்ள வருவாங்க இருப்பாங்க, தேநீர் மிகவும் நல்லவர்கள், நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழகுவர்கள் இருந்து எந்த வீட்டை மட்டும்தான் வந்து நான் பார்த்த அளவில் தேநீர் இருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக போவாங்க. அதில் பேர்கள் ஊர்கள் ஃபோட்டோவோட வச்சிருக்கிறேன்னு போகும். பின்ன கேட்டார்கள் அப்படியே படித்தேன் ஏற்றேன். உண்மையான பொதுத்தன்மைகளை ஏற்றுக்கொள்வது மனிதன் தானே அப்படி சொல்லி நான் என்னிடம் உள்ள அப்படியான ஒரு புத்தகம் ஒன்றை கொடுத்தேன். சின்ன புத்தகம், பிள்ளையார் படம் புத்தகம். அதை நீட்டின உடனே வாணியக்கா எனக்கு இப்பவும் அந்த காட்சி இருக்குது. ஏதோ நான் ஒரு நெருப்பு தணலை கொடுக்கக்குள்ள துடிச்ச மாதிரி நான் அந்த இதை சொல்ல இல்லை, அந்த கடவுள பேரு சொல்லி உடனே நிப்பாட்டி போட்டு மன்னிக்க வேணும் பாருங்கோ, நான் தரமாட்டேன், இனி நீங்க கேட்டாலும் நான் தரமாட்டேன். சரியா? நான் இப்ப உங்களுக்கு சுடு தண்ணி கொண்டரே இல்லை, நெருப்பு தணலை கொண்டரே இல்லை. நான் நீங்க இப்படி துடிக்கிறதுக்கு தயவு செய்து இனிமேல் இந்த டோருக்கு வர வேண்டாம். வந்தாலும் நான் திறக்க மாட்டேன். உங்களை போல அசிங்கமான மனித குணமுள்ள மனிதர்களை நான் ஏற்க தயாரும் இல்லை, கதைக்க தயாரும் இல்லை. இதுதான் நான் உங்களோட கதைக்கிற இறுதி
வசனமாக ஏற்றுக்கொண்டு தயவு செய்து என்ற வீட்டை விட்டு போங்க. நீங்கள் உங்களிடம் மனிதத்தன்மையும் மனித குணமும் மனித நேயமும் இல்லாதவர்கள் இப்படி அலைந்து திரிகிறீர்கள். நான் உங்களுக்கு முகத்துக்கு எதிரே சொல்றேன், தயவு செய்து இனிமேல் வர வேண்டாம். இதுதான் உங்களோட இறுதி விஜயமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் உடனே அனுப்பினேன். அதுக்கு பிறகு பாரதம் இல்லவர்கள் வேற பாட்டிகள் வரும் அப்படித்தான். ஆனால் அவர்களை கண்டாலும் கதைப்பதில்லை. எனக்கு பேரும் தெரியும். எனவே இப்படி நாங்கள் உடனே கதைத்து விட்ட வேண்டாம். பிறகும் இந்த மனவேதனை வராது. எத்தனையோ மதங்கள் தொடர்ந்தது. நான் சமயத்துக்கோ மதத்துக்கோ எதிரானவன் அல்ல. எல்லா கடவுளரையும் ஏற்றுக்கொள்வது, எல்லா நல்ல விஷயங்களையும் ஏற்றுக்கொள்வது நடப்பது. நீங்கள் அதுக்குரியவர்கள் அல்ல, ஆனால் அலைகிறீர்கள். சரி, அதுக்குள்ள போறவர் உடனே சொன்னார், 2-3 பேர் மாறி இருக்கிறார்கள், கடவுளை கண்டுட்டேன் ஆண்டி என்று சொன்னார் ஒருவர். நல்ல சந்தோஷம். அதுதான் எல்லாரும் அலைவதும். 35 வருஷம் வரைக்கும் கிழக்குல இருந்தவர் காணலையா, மாறி ஒரு வருஷத்துக்குள்ள கண்டுட்டாரா. சரி, அப்ப நான் சொன்னேன், ஓகே நல்லது, இனியாவது நல்லது நடக்கட்டுமே. இவ்வளவு காலம் நீங்க பொங்கல் சாப்பிட்டதை, பிரசாதம் சாப்பிட்ட, அம்மா நேத்து வச்ச எல்லாம் மறந்துருங்கோ, இனி வரது நல்லா நடக்கட்டும்ட்டு சொன்னேன். மணிப்போட சகோதரி நான் கேட்கலாமா? ஓம் மணிப்போட சகோதரி, அந்த அந்த வீட்டுக்கு போனான்னு சொல்லி அந்த அண்ணா சொன்னாரே, அவனுக்கு எகோ விட்னஸ் அதில் பிதாவை மட்டும்தான் கும்பிடுறது. அவங்களுக்கு போனா அது இயேசுவை கும்பிடுற இல்லை, அவங்க ஆபரேஷனும் செய்ய மாட்டோம். உடுப்போட படத்தோட போட்டிருக்கார். வெள்ள அங்கீகரிக்க கருப்பு இது கட்டிக்கணும். அவையில் பெண்ணக்கோ சபை இல்லை, வெங்கட சபையில உள்ள இல்ல பாதர் இல்லை. இப்ப நாங்க அதுக்குள்ள வரல. அவர்கள் சொல்றாரு, உங்களுடைய எங்கடையாண்டு இல்ல, ஒட்டுமொத்தத்துல போதகர் ஒருவர் நிக்சன் என்பவர், அவருடன் சேர்ந்து 2 பேரும் போதகர் என்று கிடக்க நீங்க ஆளையால் மாறிக்கொண்டு நிக்காதீங்க. சரி, இப்ப நாங்க எங்கடையாண்டுக்குள்ள ஒருவர் தான், அவங்க இப்ப நீங்க பக்கத்து வாங்குறீங்க. உண்மையிலேயே எனக்கு தெரியல. ஆண்டவனையும் ஆண்டவன் பேராலையும் உங்களோட எங்கடண்டு நீங்க கதைக்கும் பொழுது எனக்கு மனவேதனையா இருக்குது. இல்ல சபைகளை மாறானுங்க. அது கிராம சபையா இருக்கலாம், பட்டண சபையா இருக்கலாம், சபையா இருக்கலாம். சபைகளை விட்டுட்டு மூல கடவுளர் ஜீசஸ் உங்களோட இல்ல, எந்த இல்ல, பொதுவாக வந்த ஒரு பெருமகன். உலகத்தை மனிதனா வரலாம் தம்பி, வராம போகலாம். நான் மார்க்கெட்லயும் சந்திக்கலாம், ரோட்லயும் சந்திக்கலாம். வந்தாருண்டா நான் காட்டுல கொள்றேன், அது விஷயம் வேற. வரலாம், பாருங்கள். ஆனா தம்பி பாலன், உங்களுக்கு அதி அக்கறையான ஒரு இது இருக்கலாம், உங்களுக்கு புனிதம் இருக்கலாம், ஏற்றுக்கொள்றது இருக்கும், உங்களோட கடவுளராக நீங்க ஏற்றுக்கொண்டதா இருக்கலாம், அதுல தப்பு இல்லை. ஆனால் அதை வைத்துக் கொண்டு இந்த பைத்தியாட்டம் ரோட்டிலையும் வீட்டிலையும் காட்டிலையும் மாறுறாங்களே, அதைத்தான் பற்றி கதைக்கிறோம். உலகில உள்ள கடவுளர் என்பது உங்களோட சொந்தமும் இல்லை, எந்த சொந்தமும் இல்லை, எல்லாருக்கும் பொதுவானது. ஜீசஸ, புத்தரோ, சிவனோ, காளியோ எல்லாம் உங்களுக்கும் சொந்தம், எனக்கும் சொந்தம். சரியா? சொந்தக்காரன் ஒருத்தனும் அல்ல, அவங்களெல்லாம் பொதுவான சொத்து, பொது சொத்து. எங்கள் கடவுளர் நீங்க ஒரு ஆண்டவன் பேரை சொல்லி சொல்றது மிக மிக தப்பு. அது எல்லா இடமும் நடக்குது. அது எந்த சேவை இருக்கட்டும், மாறின கேசுகள் மாறின கேசுகள் இந்த வேலை இல்ல நீங்க யார சொன்னாலும் அது தவறு. சரியா? ஒருத்தண்ட வீட்டை தட்டி வந்து நின்று கொண்டு அது வேற ஜாசகம் பண்ற மாதிரி வேலை பார்க்க கூடாது. ஓகே, அது நீ நீங்க மாறின கேஸ் சொன்னீங்க. அப்படி இல்ல சகோதரி, இந்த லண்டன்ல FCM சபைன்னு பாருங்க,
2000 3000 எனக்கு எந்த ஜனம் சபையும் ஏன் வேண்டாம். சபை பேரை வந்து சொல்லாதீங்க. சேர்ந்துக்கிறோம். இல்ல இப்ப சபை பேரை அதைத்தான் நான் வச்சிருக்க இப்ப வேண்டாம். சொன்னேன். சபைகளை சொல்லி நீங்கள் தப்புவதற்கோ, சபைகளை இல்ல சொல்லி இல்ல மற்றவர்களை ஆண்டவர் மற்றவர்கள் செய்தது ஈடுபடுத்தாதீங்க போயிடும் மற்ற சபைகளை. அற்புதத்தாலே இதை அற்புதங்களால போயிடும். நிப்பாட்டுவோம். சபைகளை பற்றி கிடையாதுங்கோ. பொதுவான எங்களை படைத்த கடவுளர் எல்லாம் பொதுவானவர்கள். அதே நேரம் மனித ஈஸ்வரன் நாங்கள் பாமுகத்தில் அன்றிலிருந்து சமய சிந்தனை என்று கேட்டுக்கொண்டு வாரோம். பொதுவா நாங்க ஒவ்வொருத்தருமே நிப்பாட்டுறது இல்லை. நீங்க சொல்லும் ஒவ்வொரு நற்சிந்தனை நற்செய்தி எல்லாமே எங்களுக்குரிய கடவுளுக்குரியதான் நாங்க ஏற்றுக்கொள்றோம். நீங்களும் உங்களுக்குரிய கடவுளா சொல்றீங்க. ஆமா. ஆனா நாங்க எங்களுக்காக ஏற்றுக்கொள்றோம். அப்படி தொடர்ந்து வந்த எங்கள்கிட்டயே இப்படி கொண்டு வரும்போது அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வழியா. ஆனா நீங்க சொல்ற அந்த சிந்தனை ஒவ்வொன்றும் எங்களுக்கு எப்படி உணரப்படுதோ அப்படி நாங்க உணர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றது உண்மைதான் ஈஸ்வரனா. இப்போ ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நாள் சிந்தனை இதுகள்ல இருந்து சனியை தவிர ஞாயிறு வரையும் நாங்கள் கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறோம். அப்போ அது பிரித்து பார்க்க தொடர வேண்டும். அதுதான் எனது விருப்பமும். நானும் இப்ப ஒரு இடம் போல சேச்சிக்கு போனாலும் நான் அமைதியா இருந்து எந்த கடவுளை சிவசிவன் அமர்வேன். ஆனால் பிரசங்கம் எல்லாம் கேட்டு நல்ல வேலைத்தான் சொல்றாங்க. ஒரு தரம் இங்க தீமையானதோ மனித தன்மைக்கு மேலாக ஒரு தரம் சொல்றது நல்ல பிரசங்கங்கள். ஆனா மற்ற சில கோயில் இந்த பிரசங்கங்கள் இருப்பதும் இல்லை, நடப்பதும் இல்லை. அவர்களுக்கு விஷயம். நீங்க மரியம்மான்றீங்க, நாங்க மாரியம்மான்றோம், இன்னொரு மரியம்மன்றோம். இப்படித்தான் ஒரு கடவுள். நாங்க பேருகளை இப்படி சொல்லி அம்மன் ஓட்டப்பத்தது நான் அம்மன் நினைச்சுதான் கும்பிடுறோம். அங்க போனாலும் அப்ப கதவை தட்டு துண்டு அதுக்குள்ள வர இல்ல. சரி, என்ன சபையாயும் இருக்கட்டுக்கும் நீங்க பாலன் தம்பி சொல்லவே இல்லையே. நீங்க மாறனாக்கள் சொல்றோம். மாறனாக்களை இந்த வேலை பார்க்கணும். மனம் மாறிக்கணும். சரி இருக்குது. அது உண்மை. நீங்க சொல்ற நீங்க இப்ப இதுக்கு எடுக்காதீங்க வேண்டாம். தம்பி பாலன் பைபிள கண்டது இப்ப சரியா. இதுக்கு முதல்ல என்னத்த படிச்சீங்க அதையிலையும் பாருங்க என்ன இருக்காண்டு. பைபிளுக்கு முதல் நீங்க படிச்சதையும் பாருங்க என்ன இருக்காண்டு. அக்கறையும் இதுக்கு முதல் காணவே இல்லை. இப்ப காண்றீங்க, காணுங்க. நம்பிக்கை காட்டுக்குள்ளால நெஞ்சிருப்பீங்க. அதால நீங்க கிராமத்தை பார்க்கலன்றதுக்காக மற்றவர்கள் பார்க்க மாட்டாங்களா? நடுக்காடு தாண்டித்தான் கதிராமம் நடந்து போறாங்க. அவங்க வேற பாதையில போனா சீவியமுத்தாக காட்டத்தான் பார்ப்பாங்க. சரியான வழியில போனாங்கன்றா கதிராமத்துக்கு போவாங்க. இதுதான் சபையை விடுங்க. சபைன்ற கதை எனக்கு சரியான எங்களுக்கு அந்த இது ஒன்று வேண்டாம். இப்ப கேட்ட கேள்வி ஒரு பொது இடத்துல இந்த துண்டு துணியை கொடுத்த சரியானதான் நீங்க ஜெபிக்கோ. 4 பேரை வச்சு ஜெயிக்க வேண்டாம். தம்பி பாலன் கதை மாற வேண்டாம், திசை மாற வேண்டாம். கடவுளர் எல்லாம் எங்களை படைத்த கடவுளர்கள் தான். நீங்க சொல்றதும் சரிதான், நாங்க சொல்றதும் சரிதான், அவர் சொல்றதும் தான், இவர் சொல்றதும் தான். எனவே நீங்கள் நான் அறிந்தவரை நீங்கள் ஏற்கனவே ஒரு சைவர். இப்போ நீங்கள் ஒரு கிறிஸ்தவன். அது நீங்க சபையத்தை தயவு செய்து கொஞ்சம் பொறுங்க. நீங்கள் ஏற்கனவே ஒரு சைவனாயிருந்து இப்பொழுது ஏதோ ஒரு சமயத்துக்கு மாறி நீங்கள் இதை நம்புகிறீர்கள், நீங்கள் வணங்குகிறீர்கள். நல்லது, அது பிழை இல்லை. அதிலே உள்ளாக விசுவாசமாகி அதில் புனிதமாக வணங்குங்கள், ஒரு மனிதனாக வாழுங்கள். இதுல இருந்தும் நாளைக்கு மாறி வேறு இடத்துக்கு போவிட வேண்டாம். இதுதான் நீங்க முதல் சைவ கோயில் என்று படிச்ச நேரத்திலே நீங்க இப்படித்தான் சொல்லியிருப்பீங்க, நினைப்பிருப்பீங்க, மற்றவர்களை பகுதி பண்ணியிருப்பீங்க. அது விஷயம் வேறு. நான் சொல்வது இதுல நம்பிக்கை இன்னும் வளரட்டும், நம்பிக்கையாக இருக்கட்டும். மற்றவர் நம்ப வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு வாழ வேண்டாம். விசுவாசமாக இருங்கள். நீங்கள் எதுல ஊன்றி நிற்கின்றீங்களோ அதிலே இருந்து நீங்கள் ஆண்டவனை நம்பிக்கையோடு
மன்னிக்க வேணாம் அது இதுனா ஓ ஒரு நிமிஷம் வேண்டா எங்க சேர்ந்திருந்த சொந்தங்களே எங்களை சாப்பாட்டுக்குள்ள எங்களுக்கு சேவை செய்தவங்களே அந்த தம்பி கட்டணம் எல்லாம் தம்பி ஃபுல்லா தயவு விட்டது செய்து சேவை தயவு செய்வினை செய்து நான் படித்த ஏதோ ஆண்டவரும் நஞ்செடுத்து குடிச்சு தொண்டையில வந்த கதை இல்லை. அதுக்கும் சமயத்துக்கும் என்ன சம்பந்தம்? சூனியம் அப்படி போட்டதுக்கும் என்ன சமயம் விட்டு அதுக்கு என்ன விடுதலை சம்பந்தம்? ஆக்குறீங்க எனக்கு அது உண்மையிலே இவ்வளவு. அது உங்களுக்கும் உங்களோட வீடியோ குடும்பத்துக்குள்ள கசெட் பிரச்சனை. இருக்குது வீடியோ கசெட்டுக்கு அனுப்பினா நீங்க பாத்தீங்க நீங்களே கண்ணி விட்டு குளறுவீங்க உங்களுக்கு உங்களோட பிள்ளைகளை குடும்பத்துக்குள்ள கொளுத்து பிரச்சனைக்கு இதுக்குள்ள சமயத்தை எடுக்காதீங்க. அது தனிப்பட்ட இல்ல இல்ல ஒரு ஆ. சூனியம் செய்ய பிரச்சனை, வேண்டிய தனிப்பட்ட சூனியம் என்ன வாழ்வு முறையை கொண்டு சூனியத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் ஆண்டவர் தனிப்பட்ட வாழ்வு முறைகளை கொண்டு பொதுவான ஒரு இதுக்குள்ள கொண்டு பூத்தி கதைக்க வேண்டாம். அது உங்களுக்கும் அசிங்கம், செய்தவர்களுக்கும் அசிங்கம். அது இல்ல வேண்டாம். அப்படிப்பட்ட ஆக்கள் இதுல விட்டு பொது சாப்பிட்டு நான் விளத்திட்டேன் நான் பொது சூனியம் பொது போடலாம் சொந்தவங்களே சாப்பாட்டுக்கு பொது கூப்பிட்டா நீங்க கூப்பிட்டு உலகத்திலேயே வெறுத்து நீங்க எந்த உலகத்தில் இருக்கிறீங்களோ அந்த உலகத்தில் புனிதமாக வாழுங்கள். ஓமண்ணா உங்களை அதுதான் பற்றி கதைக்க எங்களுக்கு வேண்டும். சொந்த சௌரங்களே சரி, கூப்பிட்டு வாங்க நான் சாப்பிட்டு சொல்- போட்டு சாப்பாட்டுக்கு போட்டு இல்ல, தந்தேன் நான் அப்படி சொன்ன பார்த்தா நான் சொன்ன அப்படி பார்த்தா பிறகு எல்லாரும் எல்லாம் மாறி இருக்கணும். எல்லா குடும்பத்துக்குள்ள தான் எல்லாம் நடக்குது. ஓ அது இந்த எட்டிஎம் லண்டன்ல பாருங்க 2000 நிக்குது உங்களோட மண்டைய கழுவ நீங்க அதுக்குள்ள போனது. அது அப்படி மற்றவங்களை கழுவ வராதீங்க. இந்த தம்பி, மதத்துல அவனுக்கு எல்லாம் வேற குடும்பத்துல சமயம் வந்து சொல்றது வந்து எங்கட தலையை கழுவுறது ஒன்று இல்ல குடும்பத்துல சமயத்திலே விடையில குடும்பத்து வருத்தங்கள் புருஷ முடியாது குடிகாரன் பிள்ளை ரக்ஸ் பாய்க்கிறது ஒவ்வொரு சாட்சிகள் இருக்கு என்ன ஒவ்வொரு சாட்சி இல்ல, இல்ல. கேட்டு பாருங்க போய் நீங்க பாருங்க, அந்த சாட்சியல் கொண்டு வராதீங்க. இல்ல, நாங்கள் யாரு இதுல- கேட்டது என்ன? அது நீங்க உண்மை கதை சகோதரி. என்னவோ? உண்மை அது உண்மை நீங்க உடனே கேட்டு பாருங்க தம்பி பாலன், நீங்க சொல்ற நல்லவர்கள் இப்ப இருக்கிற நீங்க நல்லவர் சபை ஒன்று இருக்குத்தானே, அந்த சபையில உள்ள ரெண்டு பேரை பிடிச்சி இந்த ஒவ்வொரு கிளினிக்கும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்புங்க. நீங்களும் போக வேண்டாம், நீங்களும் மருந்து குடிக்க வேண்டாம், நீங்களும் நீங்க சொல்ற விஷயத்த செய்ய சொல்லி முடுங்கள். அப்படி அல்ல. இது எவ்வளவு இப்ப நடக்குது சகோதரி, அந்த யூடியூப்ல நடக்குது கோட் ஆஃப் பவர் பாஸ்டர் இந்தியாவில அழகு தொழுநோய் எல்லாம் வந்து கை தொட்டு சொல்லிட்டு இருக்காரு. நான் சரி பாருங்க சேர்ந்தவன் லண்டன்ல இருக்கிறேன் தம்பி பாலன். நாங்கள் இந்த வாழ்க்கையை நான் வாழ்றேன், உங்களோட வாழ்க்கை நீங்க வாழ்றீங்க. நான் அர்த்தம் செய்யறாரு அதான் போய் நம்ம அதான் போய் மற்றபடி ஒண்ணும் இல்லை. இயேசு அது என்ன சபையோ நாமத்துல ஜெபிக்கிறதுல சோம்பருது. என்ன சபையோ என்ன சேச்சோ என்ன சபையோ, சேச்சுக்குள் இருக்க மட்டும் கிறிஸ்டியனாக புனிதமாக வணங்குங்கள். கோயிலுக்குள் இருக்கும் பொழுது சைவனாக இருந்து வணங்குங்கள். மோஸ்கில் இருக்கும் பொழுது முஸ்லீமாக இஸ்லாமாக இருந்து புனிதமாக நியாயபூர்வமாக மனிதனாக வணங்குங்கள். அவைகளை விட்டு வெளியில ரோட்டுக்கு வந்தால் மனிதனாக வாழுங்கள். மனிதத்தன்மையோட வாழக்கூடியதாக வாழுங்கள். உங்கள் தலங்களையும் உங்கள் மதங்களும் சமயங்களை ஸ்தலத்திற்குள் வைத்து வீதியில் வந்த பின்பும் மனிதனாக வாழுங்கள். இதுதான் அது வந்து கிராம சபையா இருக்கலாம், பட்டின சபையா இருக்கலாம், தாங்களாக இருக்கிறனே கதவை தட்டுறீங்க வந்து. இப்ப கிராம சபை பொது இடத்துல துண்டு துணியை கொடுக்குறீங்க. ஒரு பர்த்டே பார்ட்டியில ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்ப நிகழ்ச்சியில மேசையில இந்தாங்கட்டு சொல்லி ஏன் கொடுக்குறீங்க? என்ன வேண்டா விடுறது? அது அநாரியமான செயல். என்ன சொல்ல வரீங்க? கதவை தட்டி வந்து நித்திர பாயில இருந்து எழுப்புறவன் எல்லாம் நீங்க சொல்றீங்க அவன் விருப்பி போறாங்கன்ட்டு. நீங்க நீங்க என்னண்டால் அன்றைக்கும் பார்த்தனா நீங்க ஒவ்வொரு நாள் யூடியூப் பாக்குறாள் சரியா விஷயங்களை. அந்த விஷயத்தை அந்த போதகர் நெக்ஸ்ட் என்ற கதையை விட்டு போட்டு இன்னவெல்லாம் காய்ச்சி கொண்டு நீங்கள் சரியோ? அதே ஏன்னு சொன்னா இப்ப நாங்களும் இப்ப சொல்றோம் ஓகே எங்கடா இரண்டும் உதாரணத்துக்கு அவரை சொல்லலாம். அவர் அந்த இதை சேர்ந்தவர், அவர் அந்த நாட்டை சேர்ந்தவர், இவர் இந்த குலத்தை சேர்ந்தவர் நாங்க சொல்லலாம். அவருக்கு பேர் அதுதான். நீங்க அவருக்கு வக்காலத்து வாங்குறீங்க, செய்தது கேவலமான மட்டமான நீங்க பேர் அவருக்கு வக்காலத்து வாங்குறீங்க. ஒரு சபையில மற்ற சபையை நீங்க இது செய்யறீங்க நீங்க எந்த சபையும் சொல்ல வேண்டாம் சரியா? நாங்க சொன்னா நீங்கள் திரும்ப திரும்ப யூ டர்ன் எடுத்து வாரீங்க பாலன்.
சபையில நாங்க சொல்லவே இல்லை, எங்களுக்கு பேரே தெரியாது. இங்க பாரு, ஹலோ, இப்ப நாங்க நீங்க பேரே தெரியாது, எங்களுக்கு பேரும் சொல்ல இல்லை. நீங்க இப்ப நீங்க சொன்ன உச்சரிக்கிறீங்க. போலதான் அந்த வசனம் வந்து நான் ஒரு தர மூச்சது. ஆ, நீங்க என்ன சபை, நான் அதைத்தான் சொன்னேன். நான் அது பகுதி பண்ற மாதிரி நான் சொன்னேன். நான் கிராம சபை பட்டண சமயத்தை குத்தம் சுட்டப்ப அந்த சபை இந்த சபை அந்த சபைகள் எல்லாம் நல்லதை செய்து கொண்டு இருக்கட்டுக்கும். சேச்செல்லாம் நல்லதை செய்து கொண்டு இருக்கட்டுக்கும். இந்த ஒல்லாந்தர், போர்த்துகீசர், ஆங்கிலேயர் வர முதல் எங்களுக்குள் இருந்த ஒரு கிறிஸ்தவனையும் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தையும் சொல்லுங்க பாலன். கிறிஸ்தவரான உலகம் முழுக்க போய் எல்லாரும் வந்து இன்றைக்கு ஐயோ தம்பி, எனக்கு சித்தாந்த எனக்கு இந்த இது இந்த வரலாறு தேவையில்ல. அவர் கேட்ட கேள்விக்கு பதில் அவ்வளவுதான். பிலோசோபி சொல்ல வேண்டாம் கோமணம் கடிக்க திஞ்சாக்களை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தம்பி. போய் தம்பி, கோமணமும் இல்லாம இலகுலைகளை கட்டி திரிந்த கிறிஸ்தவ நாடுதானே நானும் போய் உங்களோட பரம்பரையும் மனிதன் கோமணமும் இல்லாம வாழ்ந்த காலமும் ஒன்று இருக்குது. நீங்க சரித்திரத்தை கொண்டு வர வேண்டாம். கோமணம் கட்டினது நீங்க உங்களுக்கு ஒரு கோணலா இருக்கலாம். கோமணம் கட்டினவனாலதான் நாங்கள் சாப்பிடுறோம் வரையும். தந்த நெல்லைத்தான் நாங்க சாப்பிடுறோம். தொண்டைக்குள்ளால போற உணவை நாங்க பரம்பரை மறக்கிறோம். கோமணத்தை கோணலா கதைக்கிறோம். இதுதான், இப்படித்தான் மனிதனாக வாழ்றான். இல்லை, நான் சொன்னது வணக்கத்தலத்துக்குள் இருக்கக்குள்ள நீ இஸ்லாமாரி, கிறிஸ்டியனாயிரி, சைவனாயிரி, அதை விட்டு வெளியேறி வீதிக்கு வந்த பிறகு மனிதனாயிருக்க பழகிக்கொள். மனிதனாக இருக்க உங்களுக்கு நான் சொல்ல இல்லை, மனிதனாக வாழ முயலுங்க. பைபிள்ல இருக்கு தம்பி பாலன். ஐயோ, நீங்க பைபிள் நானும் ஓமன்ட்டு சொல்றேன். அந்த கதை நீங்க கிறிஸ்டியனா இருக்கிறீங்க, பைபிளை நம்பத்தான் வேணும், அதை படிக்கத்தான் வேணும், அதில் உள்ளதை சொல்லத்தான் வேணும். அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள். நான் கொண்டு வந்து எந்த சைவ புத்தகங்கள் எடுத்து திருவாசகத்திலிருந்து திருமுறைகள் எத்தனையோ நீங்க உண்ட கதைக்கிறீங்க, நான் ஒரு லைப்ரரியை கதைக்கலாம். அது அர்த்தமற்றது. எனக்கு பிறந்து உங்களோட அம்மாட்ட பால் குடிச்சு அம்மா நேத்தி எல்லாம் வச்சு அறியாமை நாங்க உண்மையான தெய்வத்தை கண்டுட்டோம். அப்ப இதுக்கு முதல் காணவே இல்லை. ஜீவனுள்ள தெய்வத்தை கண்டுட்டோம். சௌரி ஏன் பண்ணா நாம் கோயிப்பிலாம். சரி, பைபிள ஃபுல்லா வாசி. அப்ப இது நாங்க வாசிக்கிறடி இல்ல. லிசன், இது என்னென்னால் இப்ப நீங்க வந்து இதுக்கு முதல் உங்களுக்கு வருத்தம் வந்தது, சூனியம் வந்தது, எல்லாம் வந்தது. இப்ப ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல வாரீங்க. எந்த கஷ்டமும் இல்ல, எந்த வருத்தமும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. லைஃப்ல அழகா வாழ்றீங்க தானே, அது நல்ல விஷயம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்க, சூனியம் செய்ய மாட்டேன், கடைசியும் செய்ய மாட்டேன். இல்ல செய்வாங்கள். அது செய்தால் தம்பி பாலன் செய்யலாம், செய்வாங்கள், நாளைக்கும் செய்வாங்கள். செய்தால் எனக்கு அது பலியாம இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும், ஒரு விசுவாசமான ஒரு வணக்க முறை இருக்க வேண்டும். இருந்தா ஒன்றைக்கு நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன், இல்ல அந்த மந்திரவாதிகளுக்கு சேலஞ்ச் பண்றேன். இந்த ஈஸ்வரனுக்கு என்ன சூனியமோ, நீங்க சொல்ற சூனியம் வந்தது இது, அதை செய்யுங்கள் பார்ப்போம். ஆனால் நான் பொது தளத்தில் சொல்கிறேன், ஈஸ்வரனுக்கு இந்த பாலன் சொல்ற பள்ளி சூனியம் சொல்றதெல்லாம் செய்யுங்கள். ஆனால் நான் இயற்கையாக எப்ப சாகுறனோ அதை வைத்துக் கொண்டு இந்த சொன்னார், ஒரு மாத்தையால செத்துட்டார், ஒரு வருஷத்தால செத்துட்டார், இந்த சொல்லி விதிக்கு போச்சு, அந்த கதை சொல்லக்கூடாது. நான் இப்ப வீட்டில் இருக்கிறேன், என்ன நீங்க ஒரு சூனியம் பில்லியம் செய்து ஒரு மணித்தியாலத்துக்குள்ள என்ன இறக்க வைங்க. நான் இறந்தால் வீட்டாக்களுக்கு நான் சொல்லி வைக்கிறேன், இப்படி சூனியம் செய்ய போறாங்க, ஒரு மணித்தியாலத்துக்குள்ள நான் சாக பண்றேன். பாலன் சொல்ற சூனியக்காரங்களை பிடிச்சி எனக்கு செய்யுங்கள், ஒரு மணித்தியாலத்துக்குள்ள செய்யுங்கள்.
ஆவியை ஓவி விடுறது, ஆவியை ஓவி விடுறது. தம்பி சரி. ஆண்டவன் என்ன நீங்க ஓகே ஆண்டவனை நாங்கள் பற்றி விடவற்று கேட்கிறீங்க. கொள்வோம். ஏனென்றால் ஓ, பாலன் இதையும் ஒத்துக்கொள்ளாத ஒரு ஆள் சரியோ. அந்த ஆண்டவன் பாதல் சொன்னீங்க, செய்த நானும் தவறையே கேசன் சொன்னீங்கல்ல, இப்ப கேசன். எப்படியெல்லாம் கதை வருதுன்னு பாருங்கோ. அது இந்த சபையை சேர்ந்தவர், அந்த சபையை சேர்ந்தவர், ஒட்டுமொத்தத்தில் ஓ, என்ன அவருக்கு பேர் அதை விடுங்க. போதவர் தான். இல்ல சரியா? சபை இல்ல, ஆண்டவன் படைத்தவர். உங்களையும் ஆண்டவன் தான், என்னையும் ஒரு சக்தி ஆண்டவன் தான் படைத்தது. ஆண்டவர் தான் இறப்பு பிறப்பு வாழ்க்கை எல்லாத்தையும் ஆண்டவன் அருள். அது வேற வேற. நீங்க ஆவி எண்ணுவீங்க, மற்றவன் அருள் எண்ணுவான், இன்னொருதன் பேரருள் எண்ணு. அதை விடுங்க. ஆண்டவனால படைக்கப்பட்டவர்களாம் நாங்கள். அதுக்கு மிச்சமாக ஒரு தரும் இல்லை. அதான் ஆண்டவன் சொல்லிக்காரு. கொஞ்சம் பொறுங்க. ஆண்டவன் தரும் வாழ்க்கையை தான் நாங்க சரியா வாழ்க்கை. நிறைவு கொண்டு வருவோம். நேரம் போதும். அவர் வேற வேலை என்ன போகணும். வேற கதைகள் தம்பி? ஆ. இல்ல நீங்க இல்ல பைபிளை பார்த்தா சிலவெல்லாம் வசனத்தை மாத்திட்டு தான் இந்த வெளியிடம் ஆண்டவர் அல்லா ஏற்றுக்கொள்ளிடும். அதான் அதான் அல்லாஹு மெயின், அக்பர். அதான் மெயின். சரி. தம்பி குரான்லயும் சொல்லித்தான் இருக்கு. அதுல சொன்ன ஒவ்வொரு வசனமும் பைபிள்ல உள்ள எல்லாம் குரான்ல இருக்கும். நீங்களே எல்லாம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்லக்குள்ளேயே உங்களை எத்தனை பேர் சொல்லி அதெல்லாம் பழைய பழ ஏற்பாடுல நீங்க சொல்லாதீங்க பாருங்க. நான் அதை நீங்க பகுதி திரும்ப கொண்ட திரும்ப போக அதையே இல்லை. தூக்கி கொண்டு பாருங்க எனக்குல்ல உங்கள்கிட்ட என்னத்தை அப்படி கதைக்கிறது. இப்படி இருந்தாதான் ஆண்ட ஜேசுதார் வந்து ஓகே மாத்தினார். சரி அதனால மாத்திக்கிட்டார். நம்புங்கோ. ஆனால் சரி, வீட்டுல வந்து மாத்திக்கிட்டார். கதவுகளை தட்டுறாங்களே நீங்களே சொல்லுங்க போ, கதவுகளை தட்டாதீங்க, அவமானப்படாதீங்க. அது வந்து நன்றி ரஞ்சித் வணக்கம். சரி, அது வந்து சரி பிதாவை மட்டும் கும்பிடுறாங்க. நாங்க தம்பி போயிட்டு விடுவோம். நாங்க தம்பி இயேசுவை தான் பாலன், நாங்க கும்பிடுறோம். இயேசுவை மட்டும்தான். நீங்க தம்பி ஆரண்டாலும் பாலன், கும்பிடுங்க. சரி தம்பி பாலன், ஆமாம். ஜீசுவை மட்டும் நம்பி நீங்க வாழ்றீங்க, நல்லது. அதன்படி வாழுங்கள். சிவனை நம்பி வாழ்பவர் வாழ்கிறார்கள். ஆமாம், ஆமாம். இந்த ஆனா கடலை குழப்பாதீங்க. கடலுக்கு மேலால் நடந்த சரித்திரமும் கடலை பிளந்து நடந்த சரித்திரமும் என்றென்றும் 16 வயது என்று சரித்திரம் சொல்ற மார்க்கண்டேயர் என்றவரும் இவங்களெல்லாம் எங்க அவர்கள் ஏன் இப்ப காட்ட முடியாது? ஒரு செத்தவனை உயிர்ப்பிச்சார், ஏன் இப்ப ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறாங்க? ஏன் அப்படியான ஒருதன் இந்த விசுவாசமான ஒரு அடியான் இல்லையா? அப்ப கடலை பிளக்கட்டும், ஒரு ஒரு வாய்க்கால கடந்து கொள்ள இல்லாம போகுது. ஆ? செத்தாப்புல தேவரா நீ இயேசுதார் ஒரு இஸ்ரேல் மக்களை கால்வாய் கடந்து வாய்க்கால கடந்து கோயிலுக்கு போகவோ சேர்ச்சுக்கு போறது இயலாம இருக்குது. கடலை கடந்த கதையும் என்றென்றும் மார்க்கண்டேயர் 16 வயது அவர் இருக்க வேணும். இப்பவும் என்ன அவரையும் காட்டணும். இருக்க வேணும். மார்க்கண்டேயர் 16 வயது. அப்படி சமயங்கள் எல்லாம் ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு போகுதே ஒழிய அதை வச்சு கொண்டு நீங்க பாலன், நீங்க எப்பவும் நீங்க விசுவாசமா வணங்குங்கள். அப்படியான ஒரு நிலை வந்தால் தயவு செய்து நீங்க எங்க இருக்கிறீங்களோ தெரியல, லூயிசமோ ஈஸ்டமோ ஹரோவோ தெரியல, இந்த தேம்ஸ் நதிய பாதையில ஏறாம நீங்க கடந்து காட்டுங்க. உங்களோட காலில் விழுந்து நான் கும்பிடுவேன். சரியோ? இயேசுவால மட்டும்தான் முடியும். இயேசுவால மட்டும்தான் முடியும். சரி தம்பி, உங்களோட ஏதோ நீங்க நம்புறதை நம்புங்கள். அதன் அருளால் நீங்கள் நல்ல வாழ்க்கையை பெறுங்கள். எனக்கு சந்தோஷம். அது எல்லோரும் சந்தோஷப்படுவார்கள். எனவே நாங்கள் எவரெவர் என்ன நம்பிக்கை உண்டோ அந்த நம்பிக்கையில் ஊறி மேலும் வேறு நம்பிக்கையை மற்றவனை பகுதி பண்ணாமல் மற்ற மனிதனை மனிதனாக மதித்து மற்ற சமயத்தை சமயமாக மதித்து பொதுவான உலகில பொதுவான ஒரு மனிதனாக வாழ்வோம் தம்பி. ஒரு சமயம் ஆனா வந்து மதம் மறையில மனம் அவர்னா தேவையில்லை. ஒரு மனம் திருந்தவனே தம்பி எல்லா சமயத்தையும் விடுங்கள்ல, திரும்ப அவனை கொண்டு தண்ணிக்குள்ள முக்கி எடுக்கிறீங்க. அதுக்கு பேர் என்ன? வந்ததே மனம் திரும்புங்கள். மதத்தை திருந்த தேவையில்லை, அறிந்து கொள்ளுங்கள். உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது, உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. இது என்ன சமயத்தை சார்ந்தது? உள்ளம்ன்றது என்ன சமயம்? கமலம் என்றது என்ன சமயம்? உத்தமனார் என்று சொல்றது என்ன சமயம்? உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. இதைத்தான் கடைசாக சொல்லி நான் இனி ஒரு வசனமும் கதைக்க உங்களோடு இன்றைக்கு இந்த தருணம் கதைக்க வர இல்லை தம்பி. உங்கள் சமயத்தில் விவாதமும் இல்லை, பாதமும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சமயம் இருக்கும், இல்லாமலும் இருக்கலாம். அதில் விசுவாசம் படுங்கள். நீங்கள் வந்து மற்றவனை அதை விசுவாசப்படுங்கள். இது அது என்று கதைக்க வர வேண்டாம். நீங்கள் உங்கள் சமயம், உங்கள் மதம், நான் உங்கள் மதமோ சமயமோ அப்புறம் ஏதோ
ஒவ்வொருத்தரும் விசுவாசமாக மனித நேயத்தோட வாழ்வோம். நன்றி வணக்கம் பாலன், நன்றி வணக்கம் நன்றி நேயர்களே. அண்ணா. நான் என்ன மனம் மனம் தம்பி, திரும்புகிறேன் தம்பி. இல்ல மனம் நீங்க இந்த 5 தரம் சொல்லிட்டீங்க பொறுங்கோ. இப்ப மனம் திருந்துறன்றது உங்களுக்கு என்ன மீனிங் தெரியுமா? இதை விட்டு விலகு விலத்து எதை விலத்து விட்டு விலத்து எதை விலத்து விட்டு விலகு? பாவத்தை விட்டு விலத்து ஆ, இந்த சூனியம் செய்யற விட்டு விலத்து ஆ, அந்த மற்ற விபச்சாரம் விட்டு விலத்து ஆ, விக்கிராரையை விட்டு விலத்து ஆ, இவ்வளவு இருக்கு வசனம் பைபிள்ல. ஆ. நீங்க பிளவும் இல்ல இல்ல இருந்திருக்கு. இல்ல 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 நீங்க பைபிள விட வேண்டாம். அது எடுத்துக்கொண்டு வர வேண்டாம் இதுக்குள்ள. ஒருத்தன் ஒரு குடிகாரன் அவன் மனம் திருந்தி நல்லவனா வாழ்றது என்றது இருக்குது. ஒருத்தன் ஒரு கொலைகாரன் மனம் திருந்தி வாழணும். அதை ஓ கொண்டு வந்து நீங்க இதுக்குள்ள சரி மனம் திருந்துறது சரி. அப்ப ஏன் மதம் மாறுறீங்க? அதான் மனம் திரும்பி வாழிடும். மதம் வந்து இல்ல 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 இல்ல. மனம் 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 திருந்துறது வேறது, மதம் மாறுறது வேறது. சரியோ? ஒரே ஒரு சகோதரி அப்ப நீங்க ஒரே மனம் திருந்துங்க. வந்து ஓகே, மன நான் மனித நல்லவனா இருக்க, போட்டால் நீ மதம். நல்லவனா இருக்க கடவா என்று உங்களுக்கு சொல்லி போட்டு இருக்கிறது வேறது. இதுல பொங்கலையும் அதையும் சாப்பிட்டு போட்டு இங்க வந்து நான் அப்பத்தை சாப்பிட்டேன் நான் மாறிட்டேன்னு சொல்றது வேறது. ஓகே, இல்ல சகோதரி மனம் திரும்புங்களான்னு சொல்லி ஆண்டவர் பேசுனாங்க. மனம் அதான் சொல்றேன் திரும்புங்கள். அதான் சொல்றேன். மனத்தை திருத்துங்க ஐயா. உள்ள ஊத்தைகளை அகற்றுங்கோ. அதுக்காக நீங்க மதத்துல அதான் மதத்தை அதான் மதத்தை அதுதான் சொல்றேன். இன்சல்ட் படுத்துங்க. மதத்தை அது கூட விருப்பம் மாறுறது மாறாது. ஆனா நாண்டு ஒண்ணு நிக்கிறீங்க பாருங்க, அதை இல்ல செய்யாதீங்க. சகோதரி அதுதான் நான் வேலை பொது வந்து அதுல போய் இடத்துல போய் இந்த ஆண்டவர் துண்டு துணியை ஏற்றுக்கொள்ளிடும் கொடுக்கறது. இப்ப மனம் அவர திரும்பி ஆண்டவர் கேள்வி ஏற்றுக்கொள்ளிடும். வந்தது, ஒரு ஹோல்ல வேட்டப்பாடு நடக்குது, அதுல ஓ வந்து எல்லாருக்கும் துண்டு துணியும் கொடுக்கணும், இது சரியா என்றது அவர கேள்வியை தவிர அதை ஏற்றுக்கொள்ளாம விடலாம். வேணாம் விடலாம். வேணாம்னு சொல்லி அப்படி விடலாம். இல்லையே. அப்படி இருக்கு. இல்ல மதி. அந்த வளமை இருக்கிறதான்னு கேட்ட போதுதான் டேவிட் நான் சொன்னேன் அது அப்படி இல்லை, அது கொடுத்தது அது தவறு. சின்ன கொடுக்கறது சின்ன நோட்டீஸ் கொடுத்த வேலை. நோட்டீஸ் கொடுத்த வேலை. அது நோட்டீஸ் இல்ல. நீங்க அந்த சின்ன சின்ன புத்தகம் மாதிரி எல்லாம் கொடுக்கறது தானே. எது கொடுத்த வேலை? அது சபையில என்னத்தை அன்றைக்கு கொடுத்தாலும் என்ன அதுல கொடுத்தது? கொடுத்தது தப்பு, அநாகரியமான செயல்னு சொல்ல வரேன். அது பர்த்டே நீங்க பார்ட்டி சகோதரி வந்து புத்தகம் கொடுத்த வேலை. புத்தகம் இல்லைன்னா ஒரு சபை, அந்த சபை தரவே சபை அந்த சார்ந்த விளக்கங்கள் விஷயங்களும் கொடுத்துருங்க. விளக்கங்கள். இல்ல அன்றைக்கு பார்ட்டியில வந்து என்ன கொடுத்த வேலை? புத்தகம் இப்ப கொடுத்த வேலை. என்னத்தை சொல்றாரு அவர்? அதான் சொல்றாரு. சோடா கொடுத்திருப்பாங்க, சர்வத்து கொடுத்திருப்பாங்க, அது தேவையில்லை. ஆ. நிகழ்வு இது. அது புத்தகம் அடிக்கடி உங்களுக்கும் வேணாம்னு அது சொல்லிக்கலாம். வேணாம்னு சொல்லிக்கணும். உங்களுக்கும் வேணாம். விளங்கிட்டு எனக்கு வேண்டாம் அப்படி மட்டும் நாங்க செய்யறது சொல்லி இல்லையா? கொள்ளணும். பாலனா ஆ அப்படி செய்யறது இல்லைன்னு சொல்லிட்டு விடைபெற்று விட்டார் டேவிட். ஆ நான் செய்தது தவறு என்று சொல்லிவிட்டார். ஆ இல்ல வேண்டாம் மட்டும் நாங்க சொல்லிக்கணுமா? அவர்கள் கொடுத்தது சரியா? இந்த பைபிள் ஆடி இந்த விளங்கில ஒரு ஆண்டோட வசனங்களா? மாலண்ணா எங்கட வீட்டு ஒரு பர்த்டே நடக்குது. சரியா? வீட்டை இல்ல, ஒரு கோல் ஹோல், நடந்தா கோலான அந்த கோடி கோல்ல. ஒரு ஹோல்ல நான் செய்யறேன். ஓ நான் கொண்டு போய் அதுல எல்லா மதத்தினரும் அறியணும். ஓ எந்த பகவத்துக்கு இதையே நான் கொடுக்குறோம் கொண்டு போய். ஒரு சைவ ஞாபகம் தேவார புத்தகத்தை கொடுக்குறேன்னு வைங்களேன். ஓ பஞ்சபிராணத்தை கொடுக்கும். ஒரு தேவாரத்துக்கு பஞ்சபிராணத்தை கொடுக்குறேன். அது ஓ சரியாண்டதான் இப்ப கேள்வி. ஓ அதை ஏற்றுக்கொள்றதும் அவர் சொந்த விருப்பம். இல்ல ஏன் கொடுக்க வேணும் அந்த இடத்துல? இல்லையா கொடுக்கலாம். அது நீங்க என்ன இல்ல அது என்ன நிகழ்வு? இஸ்லாம் வந்து அது கொடுக்கணும். என்ன நிகழ்வு? நான் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி அதை நாங்க வாசிச்சு அது அறிஞ்சு விடுறான் சார். எல்லாத்தையும் வாசிச்சு அறிகிறானே. பக்கத்துல பெரிய வேண்டி வேண்டி லைப்ரரி, கொடுக்குறது அது தப்பு இல்லை. எல்லாத்தையும் கொடுக்கலாம் நீங்க வேண்டி. பக்கத்துல பெரிய லைப்ரரியாம், அங்க போய் படிக்க வேண்டியது தானே. ஆ, இல்ல அது கொடுக்கவே ஒரு சந்தோஷம் கொடுக்கணும். வேண்டி பண்ணி போட்டு அந்த பின்னுக்கு போட்டு போகலாம். அது அவன் சொந்த விருப்பம். அந்த படிச்ச ஒரு நல்ல நற்சிந்தனைய நல்லா எழுதின ஒரு துண்டை கொண்டு நீங்க குப்பைக்குள்ள போட்டா குப்பைக்குள்ள இல்ல போடுங்க. இல்ல வெடிங் கார்டுல அடிக்கிறவன் என்ன? வெடிங் இது கார்டுல எவ்வளவு அடிக்கிறவன் எவ்வளவு அது சமயம் பற்று உங்களுக்கு? என்ன சொல்றீங்க? நிறைய செலவாயிருக்கும். வெடிங் கார்டு எல்லாம் கொண்டு உடனே குப்பையா ஓடிடும். போடட்டும், வெடிங் கார்டுகளை போடட்டும். அந்த போடுறது சரியான்றதுதான் இப்ப நான் அதெல்லாம் பத்திரிகை அதே மாதிரி வேலை மொழி போட்டுட்டு போகலாம். தேவையில்லைன்னு சொல்லி போட்டு போகலாம். சரி சரி ரைட் ஓகே. மற்றபடி ஒண்ணும் இல்லையா? மனம் திரும்புங்கன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வேண்டாம், அதுல இருக்குது. அதைத்தான் நீங்க சொல்றீங்க. ஒன்று இருக்குது, அதைத்தான் நாங்க சொல்றோம். அவ்வளவு. இது பாக்குறேன் சந்தோஷம் இது ஐயோ, தம்பி, பண்ணி மற்ற வேறொன்றும் தேவையில்லை. இந்த நிகழ்வு அந்த நிகழ்வு சரியானதா இல்லையான்றதுதான் இவ்வளவு நேரம் ஒண்ணது. சொல்லிட்டு வேணி போட்டு எறிஞ்சிட்டு போலாம். வேண்டாம்னு சொல்றது அது எங்களுக்கு தெரியும். எறியறதுன்ற சமயபுத்தத்தை எறிகிறது எறியறன்னு எப்படி சொல்றீங்க நீங்க எறியலாம்? பாருங்க. கிழிச்சு போட்டு முகத்திலையும் எறியலாம், இந்த பொட்டிலையும் போடலாம், எதுக்குள்ள எறியலாம்? புத்தகத்திலையும் போடலாம். அதை கொடுத்தது சரியா? சொந்த விருப்பம். தனிப்பட்ட குடும்ப நிகழ்வுல இது செய்யறது நீங்க சரியான்னு இல்ல சொல்றீங்க. போஸ்ட் பண்ணி கொடுக்கல தானே. ஆ? போஸ்ட் பண்ணி கொடுத்து பிடிங்க டைம் பொண்ணுங்கன்னு சொல்லி சொன்னேன் இல்லையே. இல்ல, உங்களுக்கு கொண்டு வந்து ஒரு இன்விடேஷன், நான் இப்ப இந்த கல்யாண இன்விடேஷனை தர கூட வைஃபோஸா கூட பொக்கெட்டுக்கு உங்களுக்கும் சொல்லிட்டு பொக்கெட்டுக்குள்ள போட்டுட்டா வாரு. மாறது இல்ல இல்ல கொடுக்க அதை வச்சு கொடுக்கணும். அவர் வந்து
வேண்டியதாக இல்லை வேணாம்னு சொல்லினா சரி இல்ல அது கொடுக்க அடிக்கடி நான் தேவையில்லை. போயிடுவேன் ஏன் கொடுக்கணும்? என்ன பாலன் நீங்க அது வந்து ஒரு கதைக்கிறாங்க? பைபிள்ல ஏன் வந்து வசனத்தை கொடுக்கணும்? ஏன் தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில சரி போய் பாணியக்கா, லீஃப்லெட் நான் ஆ விட வருகிறேன். நன்றி இது அண்ணா. நன்றி வணக்கம். நன்றி. நன்றி. நாங்கள் தட்டுவோம். நன்றி ரஜினி அவர்களே. நன்றி வணக்கம். ஆ